அன்பின் உள்ளங்களை இன்னைக்கு இயேசு ஆண்டவர் நற்செய்தி மூலமாக சொல்றாரு, உங்க கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை எடுத்து எறிங்க. அவர் சொல்லுகிற இந்த உவமையை பாருங்க. இந்த உவமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கண்ணில் ஒரு மரக்கட்டை அது இருக்குது. இந்த அளவு மரக்கட்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உறுத்திக்கிட்டே இருக்குது. அது உறுத்திக்கிட்டே இருக்கிற வேளையில அந்த உறுத்தலையும் பொருட்படுத்தாம அடுத்தவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டை கிடையாது, ஒரு தூசு. அந்த தூசியை நாம பார்க்கிறோமா? அப்படி பார்க்கிற வேளையில இந்த கண், நம்முடைய கண், மரக்கட்டையோடு இருக்கக்கூடிய இந்த கண், அது உறுத்துவதை கூட நாம பொருட்படுத்தாம அவனுடைய கண்ணில் இருக்கிற தூசு அதை எடுத்துரு அப்படின்னு நாம அவனுக்கு அட்வைஸ் பண்றோமா? இப்போ அது பண்ணக்கூடிய காரியமா? இயேசு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா, உன் வாழ்க்கையில நீ திருத்த முடியாத எத்தனையோ பெரிய பாவ காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அவனோ அவளோ செய்யக்கூடிய ஒரு சின்ன தப்பான காரியத்தை நூல்ல பிடிச்சிட்டு அவனை நீ கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு திரியிறியே, அது தப்பு. உன் வாழ்க்கைய முதல்ல நீ பாரு. அப்படி உன் வாழ்க்கையை நீ பார்க்கிற வேளையில ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுல இருக்கிற மரக்கட்டைய முதல்ல நீ எடுத்துரு. அப்படி எடுத்ததன் பிறகு நீ சொல்லிக்கலாம், உன் வாழ்க்கையை நீ திருத்திக்கோ. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ மறைவாக செய்யக்கூடிய பாவ காரியங்கள் இன்னைக்கு வேணா நீங்க வெளி உலகத்துக்கு நல்லவர்கள் போன்று நடிக்கலாம், ஆனா உங்க உள்ளத்துக்கு தெரியும் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி. இத்தனை வருஷ காலமாக நீங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி என்பது உலகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க உள் மனதுக்கு தெரியும். அந்த உள் மனது சொல்லும், நீ பண்ண தப்புக்கள் எல்லாம் மறைச்சிட்டு அடுத்தவன் மேல பழி போடுறல்ல, முதல்ல உன்னை திருத்திக்கோ. உங்களை நீங்க திருத்திக்கும் பொழுது உங்க கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படி நீங்க உங்க கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றீங்க? நீங்க அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லிக்க தேவையில்ல, உங்க கண்ணில் இருக்கிற தூசியை எடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி நீங்க சொல்வதற்கான நிலையில கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னா அடுத்தவர்களது குற்றங்களை சுட்டி காட்டுவது தப்பு அப்படி என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்ந்து கொள்வீர்கள். அதற்காக மற்றவங்க தப்பு பண்ணா அப்படியே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்ல வரல. நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தப்புக்களை திருத்துவீங்களாக இருந்தால் உங்களது வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற தருணத்தில் எத்தனையோ பேருக்கு நீங்க நினைக்கலாம் உங்களது பழைய வாழ்க்கை தெரியாது அப்படின்னு சொல்லி. நீங்க உங்க பழைய வாழ்க்கையை மறைத்து வாழ்கிறவர்களாக கூட இருக்கலாம். ஆனா இந்த பூனை கண்ணை மூடிட்டு பாலை குடிக்கும் இல்லையா, அது போன்று நீங்க நினைக்கலாம் உங்க தப்புக்கள் அடுத்தவர்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆனா அது தெரிந்தவர்கள் இப்போ நீங்க திருந்தி வாழுகிற பொழுது அதை பார்ப்பார்கள் இல்லையா? அதை பார்க்கிற வேளையில் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு திருந்தி வாழுகின்ற இவனையோ இவளையோ போல ஏன் நான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தப்புக்கள் எல்லாம் திருத்தி நல்ல மனுஷியாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்னு தான் இயேசு சொல்றாரு. ஆகவே உங்க வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்தவங்களை போய் திருத்தாதீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க திருத்திக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை, பிழைகளை, தவறுகளை எல்லாவற்றையும் திருத்தி கொள்ளுங்க. நீங்க திருத்தி வாழுகின்ற பொழுது உங்களை பார்க்கக்கூடிய அடுத்தவர்கள் தங்களது வாழ்க்கையை திருத்தி கொள்ள நீங்களும் அவர்களும் ஏன் இந்த உலகமே மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளும். ஆமென்.